ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரேட்மார்ட் சேனல். இப்போது எஸ்டர்டே அதாவது நம்ம ஃப்ரைடேவோ இங்கே என்ட்ரி கொடுத்துருந்தோம். அதாவது ஃப்ரைடே நம்ம சார்ட் போஸ்ட் பண்ணியிருந்தோம், வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இங்கே எஸ்டர்டே அதாவது சண்டே நைட்டு நான் இங்கேருந்து போஸ்ட் பண்ணிட்டேன், நிஃப்டி சார்ட்டு அண்ட் சென்செக்ஸ் சார்ட். ஓகேங்களா? அதன்படி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பாருங்கள். நிஃப்டி இங்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதும் ஃபஸ்ட்டே நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில்லே நமக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துருச்சு. இதை நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு செகண்ட் பாயிண்ட் பிரேக் ஈவன் பாயிண்டில் தான் இருந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இது க்ரீன் கேண்டில் இங்கே மேலே, இங்கே ரெட் கேண்டில் கீழே அப்படின்றப்ப புட் சைடு தான். பட் அடுத்து பாருங்கள், திரும்ப இங்கே கீழே வந்துருச்சு, திரும்ப மேலே போகுது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் பிரேக் அவுட் நடக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி டயத்தில் நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிருப்போம், நிறையா என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல எக்ஸிட்டும் ஆகிருப்போம். பட் நிஃப்டி சென்செக்ஸு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செகண்ட் பாயிண்ட் அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து கீழே தான் இருந்திருக்கு கால் சைடில். அதே மாதிரி மிடில் பாயிண்ட்லேருந்து மேலே போயிருக்கு புட் சைடில். ஸோ இது புட் சைடு என்ட்ரி அப்படின்றது இங்கே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே செகண்ட் பாயிண்ட் இல்லைனா பிரேக் ஈவன் பாயிண்ட் இதை நீங்கள் என்ட்ரியாக எடுத்திருந்தீங்கன்னா, அதாவது 647 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க, இங்கேயும் 647 இங்கே செல் சைடு, இந்த பக்கம் பை சைடு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக போய் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் இங்கே சென்செக்ஸில் போயிருக்கு. சேம் இங்கே கால் சைடில் சென்செக்ஸில் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ நம்ம டார்கெட் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் இல்லை 400 பாயிண்ட் நமக்கு அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியும் சேம் தான். இப்போ சென்செக்ஸ் எப்படி போதோ நிஃப்டியும் அதே மாதிரி தான் போகும். பட் கிளியர் சென்செக்ஸில் கொடுத்துருக்கு, நிஃப்டியில் கொஞ்சம் கிளியர் இல்லை. ஏன்னா இங்கே பிரேக் அவுட் 9:30 கேண்டிலில் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ 9:30 கேண்டிலில், அதாவது இங்கே இருந்தால் நமக்கு ப்ராப்பர் என்ட்ரி கிடச்சிருது. இதுவுமே பக்கா என்ட்ரியாக இருந்தால் 9:35 தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது இங்கே கால் சைடில் செகண்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகி அடுத்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா இதோட லோ உடச்சிருக்கு. சேம் இங்கே புட் சைடில் 9:30க்கு மேலே இங்கே செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகி அகைன் அதோட ஹை 9:35 மேலே உடச்சிருக்கு. ஸோ இந்த சைடு நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு புட் சைடில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 10:15 கேண்டிலில் ரெட் கேண்டில் இங்கே 202 இந்த செகண்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிறையா பேர் இங்கே எக்ஸிட் ஆகிருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஆஸ் பர் ரூல் அப்படி தான், இங்கே தான் எக்ஸிட் ஆகணும். பட் அடுத்து பாருங்கள், திரும்ப மேலே போயிருக்கு. பட் இங்கே ஏன் மேக்ஸிமம் இப்போ எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸில், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜியில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இங்கே செகண்ட் பாயிண்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருந்தா சேம் இங்கே பாருங்கள் 10:15 இங்கே செகண்ட் பாயிண்ட்டை இங்கே டச் பண்ணியிருக்கணும். பட் இங்கே டச் பண்ணாதனால நான் அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுவேன். சப்போஸ் அடுத்த கேண்டில் இங்கே டச் ஆகிருந்தது அப்படின்னா இந்த கேண்டில் ரொம்ப கீழே வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். பட் இங்கே திரும்ப மேலே போயிடுச்சு, இங்கே செகண்ட் பாயிண்ட் டச் பண்ணல. ஸோ நான் வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ வெயிட் பண்ணனால திரும்ப அகைன் மேலே போயிருக்கு. பட் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப லேட்டாக தான் தேர்ட் பாயிண்ட் நமக்கு அச்சீவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் இங்கே நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஓகே கைஸ், ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதை நான் சேனல்லையே மார்னிங் 9:50க்கு ஐவி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஐவி தான் ரன் ரேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐவியை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கால் சைடு, இங்கே பாருங்கள் ஷோயிங் கால்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ கால் சைடில் 14, நெக்ஸ்ட்டு புட் சைடில் இங்கே பாருங்கள் ஷோயிங் புட்ஸ்னு இருக்குது, புட் சைடில் 13 இருக்குது. ஸோ இது நான் ஒரு நல்ல ஐவி. ஸோ மூவ்மெண்ட் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், குட் மூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். சப்போஸ் இந்த ஐவி ரெண்டு பக்கமும் 15க்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1% மேலே கிராஸ் ஆகிருக்கும். ஸோ இது நார்மல் மூவ்மெண்ட். சென்செக்ஸ்லேயும் சேமாக தான் இருந்தது, அதனால தான் சென்செக்ஸ் இஸ் 2, அதாவது சேம் அப்படின்னு போட்டிருந்தேன், குட் மூவ்மெண்ட் அப்படின்னு. ஸோ பட் ரொம்ப நார்மலாக தான் மூவ்மெண்ட் ஆகிருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம இது பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அதோட சார்ட் இங்கே கொடுத்துருக்கேன், கால் சைடு புட் சைடு. மேக்ஸிமம் சென்செக்ஸில், அதாவது எக்ஸ்பைரி அன்னைக்கு நான் அதை விட்டுருவேன். ஏன்னா டிகே அதிகமாக இருக்கும், ரெண்டு சைடு கால் சைடும் கரையும் புட் சைடும் கரையும். ஸோ அப்போ சீசா கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் எக்ஸ்பைரி எந்த எக்ஸ்பைரி வந்தாலும் நான் விட்டுருவேன், எக்ஸ்பைரி அதை மட்டும் பண்ண மாட்டேன். பட் இங்கே நாளைக்கு நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் சென்செக்ஸில் இருக்க விரும்புகிறேன் நாளைக்கு. ஓகேங்களா? பட் ரெண்டுலேயுமே எங்கே என்ட்ரி நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அந்த சைடில் போய் உட்காந்தா பெஸ்ட்டு தான். ஓகே கைஸ், தேங்க்யூ.